தங்கம் எடுக்கிறதும் வைரம் எடுக்கிறதும் அரசாங்கத்தோட பணி, தனிநபர்களால இந்த வேலையில ஈடுபட முடியாது அப்படின்னு மட்டுமே நினைச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு நியூஸ்ங்கிறது உங்களுக்கு புதுசா இருந்திருக்கலாம். ஒரு தனிநபர், ஒரு ஏழை தொழிலாளி கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு வைரத்தை வந்து கண்டெடுத்திருக்கிறாரு. அதை எப்படி கண்டெடுத்தாரு? அவர் தனிப்பட்ட சுரங்கங்கள் தோன்றக்கு அரசாங்கம் எப்படி அனுமதிச்சிருக்கும்? இது சட்டவிரோதம் இல்லையா? இது குற்றம் இல்லையா? அவருக்கு எப்படி இந்த பணம் போகும்? அப்படிங்கிற கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா பதிவுக்குள்ள போகலாம் வாங்க. மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு குத்தகைக்கு ஒரு வைர சுரங்கத்தை குத்தகைக்கு எடுத்த ஒரு தொழிலாளி இன்னைக்கு வந்து 80 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு வைரத்தை வந்து கண்டுபிடிச்சு ஒரே நாள்ல ஒரு லட்சாதிபதி தகுதிக்கு வந்திருக்கிறாரு. இப்படி வைரங்கள் வந்து தனிநபர்களுக்கு எடுக்கிறதுக்கு விட்டாங்க. என்ன மாதிரியான விஷயம் அது, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நாம இப்ப பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலம் பன்னா அப்படிங்கிற ஒரு ஏரியால வைர சுரங்கங்கள் நிறைய இருக்குது. அங்க மத்திய அரசோட கனிம வள மேம்பாட்டு நிலம் மூலமாக மிகப்பெரிய அளவிலான வைர தேடல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இது நிறுவனங்கள் ஈடுபட்டு இருக்காங்க, அரசாங்கமும் ஈடுபட்டு. அது போக ஆழம் இல்லாத சில சுரங்கங்கள் அரசாங்கம் வந்து தோண்டி இருக்கும். சுரங்கத்துல இருந்து வைரமோ மற்ற பொருட்களோ கிடைச்சிருக்காது. அந்த சுரங்கங்களை வந்து கைவிட்டுருவாங்க. அந்த மாதிரியான வைர சுரங்கங்களை, ஆழம் இல்லாத வைர சுரங்கங்களை தனி நபருக்கு வந்து குத்தகை கொடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குத்தகை கொடுவாங்க. அந்த மாதிரி குத்தகைக்கு எடுத்த ஒரு நபர் தான் வந்துட்டு ராஜு கவுண்ட் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அவரோட சொந்தக்காரங்களும் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த பன்னா டிஸ்ட்ரிக்ட்ல அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல அவர் குத்தகைக்கு எடுத்த வைர சுரங்கங்கள்ல வைரத்தை தேடுற பணியில ஈடுபட்டு அவருக்கு தான் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வைரம், மிகப்பெரிய வைரம் கிடைச்சிருக்கு. அது அவரோட வாழ்க்கையை மாத்திருக்கு. அது என்னன்னா கிட்டத்தட்ட 19.22 கேரட் அளவில் இருக்கிற ஒரு வைரம் வந்து கண்டுபிடிக்கிறார். அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, வைரம் தேடிட்டே இருக்கும்போது கண்ணாடி பொருள் கிடைச்சது. அந்த பொருளை வந்து எடுத்துட்டு அது வைரமா இருக்காது, அதாவது கூட இருக்கலாம். ஏன்னா வைரம் போலவே மின்னக்கூடிய பல தனிமங்கள் வந்து கிடைக்கும், அந்த கற்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து பார்த்துருக்கிறாரு. கிட்ட வச்சு பார்க்கும்போது தான், அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த அது வெறும் கல் அல்ல, வெறும் கண்ணாடி கல் அல்ல, இல்ல மற்ற தனிமங்கள் கிடையாது, அது ஒரு வைரம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உடனடியாக அதை வந்து பக்கத்தில் இருக்கிற மத்திய கனிம வள மேம்பாட்டு மையத்தோட அதிகாரிகள் கொண்டு போய் கொடுக்குறாரு. அதிகாரிகள் வெயிட் போட்டு பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட 19.22 கேரட் எடை இருக்கிற ஒரு வைரம் கண்டுபிடிச்சதுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய். 80 லட்சம் ரூபாய்ங்கிறது அந்த 80 லட்சம் அப்படியே அவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது. இது சில கழிவுகள் இருக்குது, ராயல்டி டாக்ஸ், அது போக கவர்மெண்ட் டாக்ஸ், பல வரிகள் போக மீதி தான் அவருக்கு கிடைக்கும். அவருக்கு கிடைக்கக்கூடிய பணத்தோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுங்கிறது அரிதலும் அரிதான ஒரு நிகழ்வு தான். இந்த பன்னா டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி வைரம் கிடைச்சிருக்கிறது இது முதல் முறை கிடையாது. 2021 பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மாதிரி குத்தகைக்கு எடுத்து வைரத்தை தேடிட்டு வந்த ஒரு நபருக்கு ஒரு 9 கேரட் இருக்கிற ஒரு வைரம் கிடைச்சது. அது அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய் 3 வருடங்களுக்கு முன்னாடி. இது ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இதே அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கேரட் இருக்கிற இந்த மாதிரியான நிகழ்வுகள் விஷயத்தை, இந்த வைரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க மிகப்பெரிய உபகரணங்களோ கருவிகளோ வச்சு அவங்க எதுவுமே பண்ணல. அடிப்படை கருவிகள், அவங்க கையில இருந்த மம்மட்டி, கடப்பாறை, கூட இது மூலமா தான் கைகளில் சலிச்சு தான் அவங்க கிட்டத்தட்ட பெரிய 80 லட்சம் ரூபாய் இருக்கிற ஒரு வைரத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. வெறும் 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு 2-3 வருடங்களுக்கு குத்தகைக்கு எடுத்த ஒரு வைர சுரங்கத்திலிருந்து ஒரு தொழிலாளிக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணம் மதிப்பு இருக்கிற ஒரு வைரம் கிடைச்சிருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட் தான். இந்த விஷயத்தை பத்தி அந்த ராஜு கவுண்ட் கிட்ட அவங்க பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த, எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, எங்களுக்கு வேறு வேலைகளும் கிடையாது, அதனால பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது ஒரு வகையில வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மிக குறைந்த குத்தகைக்கு வைர சுரங்கங்கள் எடுத்து வேலை செஞ்சோம். இந்த பணம் எனக்கு மட்டும் போக போறது கிடையாது, என்னுடைய சொந்தக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 19 பேருக்கு மேல இந்த வேலையில ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன். என்னோட பேரையோ என்னுடைய அடையாளத்தையும் நான் எந்த வகையிலையும் மறைக்க போறதில்லை. ஏன்னா எனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. என்னோட உறவினர்கள் தான் எனக்கு பாதுகாப்பா இருக்காங்க. கிட்டத்தட்ட 19 பேருக்கு பங்கு இருக்குது. என்னோட முதல் கட்ட வேலையா இந்த பணம் என்னோட 5 லட்சம் ரூபாய் கடனை வந்து அடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முதல் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? எல்லாரோட வாழ்க்கையும் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு ஒரு நல்லது நடக்கும், அவங்களுக்கு வந்து சேர வேண்டியது எவ்வகையிலாவது வந்து சேரும். இந்த மாதிரி ஜாக்பாட் அடித்த பல நபர்களை நம்ம பார்க்கிறோம். கோவையில ஒருத்தர் கேரளா டூர் போயிருந்தப்போ லாட்டரி வாங்கி கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல லாட்டரியில வந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு ஏழை தொழிலாளி குவைத்துல போயிட்டு ஒரு லாட்டரி வாங்கி மிகப்பெரிய கோடீஸ்வரனான கதைகளும் உண்டு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் ஆங்காங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சம்பவங்கள் உழைப்பை நம்பி பெருவாரியான ஓடிட்டு இருக்கும்போது அதிர்ஷ்டத்தை நம்பியும் சில
மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதிர்ஷ்டமும் உழைப்பும் சேர்ந்து ஓடக்கூடிய மக்களுக்கும் நல்லதுகள் நடக்கும்போது நம்ம உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையணும். வைரக்கல்ல இவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக தினசரி வாழ்பட்டு நடத்திட்டு தான் அந்த வைரத்தை தேடிட்டு இருந்திருக்கு. அவரோட உழைப்புக்கு ஒரு நாள் பலன் கிடைச்சிருக்கு. மிக சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.